யாரையாவது புதுசா பார்த்தேன்னா சிரிச்சிட்டு they'll pull back or கொஞ்சம் கோவமாவே இருப்பாங்க. இவங்க முழுசா சிரிச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? விஷுவலைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. You are an IT engineer. அங்கிருந்து லைஃப் கோச் ஃபார் லீடர்ஸ். இந்த டிரான்சிஷன் எப்போ ஆச்சு? ஒரு டவுட் இருந்தது, லீடர்ஷிப்னாலே பிரச்சனையா அல்லது ஃபேமிலினாலே பிரச்சனையா? கடைசியில புரிஞ்சது இல்லை, நான் மட்டும்தான் இதுல பிரச்சனை. அது ரெண்டுத்துலயும் பிரச்சனை. இந்த லீடர்ஷிப்புங்கிறது வந்து ஒரு கார்பரேட் லீடர்ஷிப்புக்கோ ரிலீஜனை லீட் பண்றதுக்கோ பொலிட்டிக்கல் இதுக்கு தான் யூஸ் ஆகுமா, இல்ல ஒவ்வொரு தனி மனுஷனுக்குள்ளேயும் இது உண்டு? தி எலிமெண்ட் ஆஃப் லீடர்ஷிப். ஸோ வாய்ஸ் மாடுலேஷன்ல நம்ம எங்க இருந்து பேசுறோம்? ஆமில இருந்து பேசுறோமா, இங்க இருந்து பேசுறோமா, இங்க இருந்து பேசுறோம்? இப்படி பேசினாலும் பொண்டாட்டிட்ட பேசும்போது கொஞ்சம் கம்மியா பேசணும். அவசியமா ஜாகிரதை, அல்லது பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது. நமஸ்காரம், அடியேன் அஸ்வின். People of great interest, people are interesting to us and people who contribute greatly to the society and wellness. இன்னைக்கு நம்மளோட இங்க இருக்கிறது ஸ்ரீ கௌதம் பாலாஜி. இவரை நான் என்னன்னு சொல்லலாம், a person who is the life coach for leaders அப்படின்னு சொல்லலாம், a trainer அப்படின்னு சொல்லலாம். அதையும் மீறி a person with great passion in sustainable agriculture, ecology அப்படின்னு சொல்லலாம். A person who is raring to contribute back to the society with passionate interest அப்படின்னு சொல்லலாம். A person who would really help us finding what we are and our potential. We have amidst us Sri Gowtham Balaji. Welcome, sir. Thank you, sir. You are an IT engineer. I was. By education and training. From Anna University. அங்கிருந்து ஒரு லைஃப் கோச் ஃபார் லீடர்ஸ். இந்த டிரான்சிஷன் எப்போ ஆச்சு? when did it happen? இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஒரு த்ரெட் ஒன்று சொல்லணும்னா, சின்ன வயசுல இருந்தே ஒரு யாரையாவது புதுசாக பார்த்தேன்னா ஐ வுட் சிரிப்பாங்க, கொஞ்சம் சிரிச்சிட்டு they'll pull back or கொஞ்சம் கோவமாகவே இருப்பாங்க, அல்லது ஒரு ஒரு பதட்டத்தோடையே இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே ஒரு நோக்கம் உண்டு, இவங்க முழுசாக சிரிச்சாங்கன்னா எப்படி இருக்கும், இவங்க முழுசாக சந்தோஷமாக இருந்தாங்கன்னா இவங்க முகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ I think it was already in me to see how can a person live most joyfully in their life, doing what they're really doing well. Beautiful, beautiful. So the tapping the happiness quotient in a person. Perhaps அதுக்கு அப்போ எனக்கு பேர் தெரியல, இப்போ சொல்லலாம். I would definitely agree with okay, tapping. ஏன்னா நம்ம எப்போதுமே சொல்லுவோம் happiness is a state of mind அப்படிமா. அதை நம்ம டிஸ்கவர் பண்ணிக்கிறோம் and you are helping people to discover. And நான் இன்னொன்று என்ன டிஸ்கவர் பண்ணேன்னா, உங்கள் ப்ரொஃபைலில் இது மாதிரியே ஒருத்தர் தன்னைத்தானே தேடின ஒரு இடத்துல, தட் இஸ் இன் திருவண்ணாமலை யூ ஹவ் லிவ்ட், அண்ட் தட் டு அவுட் ஆஃப் பேஷன், நாட் அவுட் ஆஃப் ஒரு ப்ரொஃபஷனுக்காக அங்கே போனோம் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல். ஸோ டிட் தட் ஆல்சோ கான்ட்ரிபியூட் டு திஸ் பர்டிகுலர் ஜேர்னி? Oh, very absolutely, sir. Multiple things I chose this. I chose IT, I dropped it. I chose leading in organizations. I did well, I dropped it. I chose something else, I dropped it. So I was wondering, through all of this, I was only searching myself. நான் நினைக்கிறேன், எனக்கு எது செஞ்சால் நானும் நிம்மதியாக இருக்கேன். ஸோ எனக்கு இந்த 3 விஷயம் முக்கியமாக இருந்திருக்கு. ஐ நீட் டு பி ஃபீலிங் இன்டெக்ரல் வித்தின், அலைண்டாக இருக்கணும். ஓகே, உள்ளுக்குள்ளே எதுவும் ரெசிடியூஸ் இருக்கிறது பிடிக்காது. இது ஒன்று. ரெண்டாவது, ப்ரொஃபஷனலி ஐ நீட் டு பி சக்ஸஸ்ஃபுல் வாட் எவர் ஐ எம் டூயிங் இட். மூணாவது, ஐ ஷுட் பி லிவிங் வெல் வித் ஃபேமிலி, ஆல் ஜாய்ஸ் and glories and gutters of everyday family life with all its emotional highs and downs. Absolutely. இது மூணுத்தையும் and hold a family together. இந்த மூணுமே இருக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல, ரைட்? ஸோ ஒன்னா ப்ரொஃபஷனலி ஐம் பிகமிங் சக்ஸஸ்ஃபுல் ஐம் ட்ராப்பிங் த ஃபேமிலி, அல்லதா ஃபேமிலியோட ஓவர் இன்டெலிஜென்ஸ் ஐம் ட்ராப்பிங் மை ஓன் பர்சனல் ஹெல்த், ஐம் டேக்கிங் கேர் ஆஃப் தீஸ் டூ, ஐம் ட்ரீட்டிங் மை செல்ஃப் லைக் த லாஸ்ட் திங் டு பி. ஸோ ஐ காம்ப்ரமைஸ் ஆன் மை செல்ஃப். ஸோ இது மூணுமே சேர்ந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியலங்கிற ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்தது. அட் சம் பாயிண்ட் ஐ செட் இட்ஸ் நாட் அபவுட், ஐ மீன் ஒரு டவுட் இருந்தது, லீடர்ஷிப்னாலே பிரச்சனையா அல்லது ஃபேமிலினாலே பிரச்சனையா? இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று சரியில்லை. தட்ஸ் வை திஸ் கான்ஸ்டன்ட்லி ப்ராப்ளம் இஸ் ஹேப்பனிங் ஆல் ஓவர் த பிளேஸ். கடைசியில் புரிஞ்சது இல்லை, நான் மட்டும்தான் இதில் பிரச்சனை, அது ரெண்டுத்துலையும் பிரச்சனை. ஸோ அப்போ நான் என்ன எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிற ஒரு கேள்வி இருந்தது. சம் suicidal tendencies and challenges with that, and I gratefully met my first teacher in Saraswati Vasudevan சொல்லி, Besanagar, she lives there. Okay. She taught me the Yoga Sutras for the first time. Super. The moment I discovered Yoga Sutra, I said, இதுக்கு தான் இவ்வளோ தேடல், இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். Excellent. So that's how the journey started. Okay. And naturally met my next teacher, Raghunathan Narayanan, and slowly the teachers start appearing in our lives. Okay. At some point I said, okay, I'm quitting corporate life.
and my elder child was growing up into school. We understood conventional schooling is not helpful for her as well. அப்போ ஓகே கார்ப்பரேட் லைஃப்பும் இல்லை, கன்வென்ஷனல் ஸ்கூலிங்கும் வேண்டாம், வேறு ஏதோ ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஹோம் ஸ்கூலிங் ஆப்ஷன் இருந்தது. ஸோ கார்ப்பரேட்டும் இல்லை, ரெகுலர் ஸ்கூலிங் இல்லைன்றப்போ சிட்டியில் வாழறதுக்கான அவசியம் என்ன இருந்தது? எதுவும் இல்லை. ஸோ ஐ ஹேட் தி ஆப்ஷன் பிட்வீன் கோயிங் பேக் டு மதுரை வேர் அவர் ரூட்ஸ் ஆர், ஆர் கோயிங் பேக் டு திருத்தணி, கோயிங் டு திருத்தணி வேர் மை ஃப்ரெண்ட்ஸ் வேர் பையிங் சம் லேண்ட் அண்ட் லிவிங் தேர். ஓகே. அண்ட் திருவண்ணாமலை வாஸ் தி அதர் ஆப்ஷன். நான் சின்ன வயசில் தாத்தா அங்கே கூட்டின்னு போய் பழக்கம் இருக்கு. I tried to go to Tirthani, it didn't work thanks to my friend. He said, no, don't buy land here. Madurai, not really. Overnight எனக்கு சென்னைக்கு வர வேண்டாம், அட்லீஸ்ட் 3-4 ஹவர்ஸ்க்குள்ள சென்னைக்கு வந்துணுங்கிற டிஸ்டன்ஸில் பார்த்தா திருவண்ணாமலை வாஸ் தேர். So you wanted to choose between 40 degrees, 42 degrees and 44 degrees. Very true. I think I wanted to choose, but the mountain chose me. That's how I get it today. What I understood is, நான் வேறு எதை வேணால் விட்டுடுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா I've been choosing and dropping things. Correct. ஆனால் கடைசியில் மலையை விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால ஐ செட் ஓகே லெட்ஸ் கோ டு த மவுண்டன். ஸோ அதனால தான் உங்கள் ப்ராஜெக்ட் பேரும் அச்சலம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸாக்ட்லி, அச்சலம், ரைட். ஓகே. அண்ட் இஸ் தட் அ வெல்னஸ் ரிசார்ட் ஆர் வாட் இஸ் இட்? நோ, இட்ஸ் அ ஸ்மால் 3-acre self-sustainable farm. I permaculture-ish, completely natural. ஓகே. ஈகோ-ஃப்ரெண்ட்லி ஹோம் ஒன்று இருக்குது. ஒரு 2000 ஸ்கொயர் ஃபுட் வீடு, சுற்றி நிலம். அங்கே தான் ஒரு 50 சென்ட்டுக்கு காடு மாதிரி இருக்கிற ஒரு நிலம் இருக்குது. அது தவிர அரிசி பருப்பு விளைய வைக்கிறதுக்கு சில இடங்கள், ஒரு கிணறு, 4 மாடு, இதெல்லாம் அங்கே தான் இருக்குது. I was living there. Now I am between in Chennai and going to Trivandrum. Now coming on to you being the life coach for leaders. Life coaching on LHS. Yeah. On RHS leader. So இந்த ரெண்டு சமாச்சாரம் இருக்கு. முதல்ல who is a leader? Usually the tendency is to understand leader is to control, is to command and so on, right? If you look at the etymology, the root of the word lead, it comes from L-E-A-D-E-N, and the A-யும் E-யும் சேர்ந்த மாதிரி இருக்கும். It's a Latin word. It simply says someone who is willing to walk a path, and rest of us can see the person walking and therefore figure out that, oh, I can also walk this path, and then go with that path, right? This is on the Greek, Latin, English etymology. If you come back to Indian wisdom, it says Nayaka or Nayika. One who is on one's own journey, trying to understand life. And that journey is magnificent at points. Like, yeah, who will ever follow that? அப்படிங்கிற பாயிண்ட்ஸும் அந்த ஜேர்னியில் இருக்குது. ஸோ ஃபார் அ பர்சன் டு கோ ஆன் அ பாத் விச் ஹஸ் நாட் பீன் கான் அன்டில் தென், பிகாஸ் சம்திங் இஸ் காலிங் தெம் ஆர் சம்திங் இஸ் செல்லிங், அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் இதுதான் சூஸ் பண்ணணுங்கிற மாதிரி அந்த பாதையில் வந்துடுது. ஃபார் அ பர்சன் டு வாக் ஆன் அன் அன்னோன் பாத், இட் டேக்ஸ் அ லாட். ஏன்னா பயம் இருக்கும், தயக்கம் இருக்கும், அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, கஷ்டங்கள் வரும்போது சப்போர்ட்டுக்கு யாரும் இருக்காது. ஏன்னா அந்த பாதையில் யாரும் நடந்ததே கிடையாது இதுக்கு முன்னாடி. ஸோ இது எல்லாத்தையும் சமாளிக்கிறது எப்படி? தேர்ஃபோர் த பர்சன் அண்ட் தேர் இன்னர் ஸ்டேட் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட் இன் எனி லீடர்ஷிப். நீங்கள் சொல்கிறது வந்து இட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் ஏக்லா சலோரேன்னு ஒரு பாட்டு, ரவீந்திரநாத் டாகூரோட. கரெக்ட். அதில் இதே தான் வரும், தனியாக நடந்துப்போ, உனக்கு பாதைகளில் முள் வரும், கல் இருக்கும், முள் இருக்கும், தடைகள் இருக்கும், அதை தாண்டி நீ நடந்து போக வேண்டியது, தனியாக நடக்க வேண்டியது. ஸோ தட் இஸ் வாட் இஸ் லீடர்ஷிப். பட் இந்த லீடர்ஷிப்புங்கிறது வந்து ஒரு கார்பரேட் லீடர்ஷிப்புக்கோ இல்லாட்டாக்க ஒரு சமூகத்தை லீட் பண்ணுறதுக்கோ, ஒரு ரிலீஜனை லீட் பண்ணுறதுக்கோ, பொலிட்டிக்கலி இதுக்கு தான் யூஸ் ஆகுமா, இல்லை ஒவ்வொரு தனி மனுஷனுக்குள்ளேயும் இது உண்டா, இல்லை தேவைப்படுமா? தி எலிமெண்ட் ஆஃப் லீடர்ஷிப், அதாவது சார் எனக்கு இந்த இடத்துல பேச வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆங்ஸ்ட். இப்போ நீங்கள் வந்து சீனியர் லிவிங்க்கு யூ ஆர் பேஷனேட், யூ வாண்ட் டு டூ சம்திங், தேர்ஃபோர் யூ ஆர் கிரியேட்டிங் many structures and systems around it, projects around it, sales, all the teams and the podcasts and all of these things. That your deeper angst perhaps could be coming from, how do I support senior living? Right? அது பார்த்தா என்ன இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி ஓரம் கட்டி வைக்கிற மாதிரி இல்லை. No, they are inclusive part of the society. Correct. How do we bring them into the mainstream? Perhaps use their wisdom also for us to learn how do we live better, all of those things. அதுபோல் ஒருத்தருக்கும் ஒரு ஆங்ஸ்ட் இருக்கும். எனக்கு எதையோ பார்க்கும்போது இது சரி கிடையாது, இப்படி இது இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உள்ளேருந்து ஒன்று கிளம்பி வரும். அதை நான் காது கொடுத்து கேட்டேன்னா அந்த பாதையில் நடக்கிறதுக்கான விளைவு ஆர்வம் எனக்கு இருந்ததுன்னா, then that becomes my chosen path. That's the ekla chalore. You will be alone there, you will walk there. Okay. So that becomes, should I say, the purpose of life? Perhaps. So purpose is a very deep word.
deep and a strange word, sir. If you and I, we are now living in 2026, and you have your purpose with your senior living and so on. I have my purpose with whatever I'm doing with leaders and opening them up to who they are fully. If we were born, let's say 100 years earlier, same person in Ashwin, same person in Gowtham, the way our purpose came out into action would be very different. In Vyavaharika, it will be very different for both of us. Correct. So, Kalam plays a major role in deciding what your purpose is. Okay. Then Desam. Today in 2026, we are in India, in Tamil Nadu. So, we are sitting here making this lovely podcast. If you and I were in Ukraine, or if you and I were in some other part of any other world where there is a lot of problem happening right now, your purpose there will come out differently. If in Afghanistan, I don't know, you would have still have held the angst, and I would have held the angst. Perhaps we'd be working with girl children who can't go to school. Okay. Right? Kala Desa. And in that context, ipo 2026, Tamil Nadu, in Chennai, certain things are happening to elders. Therefore, you discover your purpose is to no, not that side, this side. This way. Correct. I am seeing something is happening with leaders. Then I'm saying, no, come, let's go this side. Right? So, in that moment, Samaya, right? The Sandarpam, right? In that Sandarpam, your purpose comes out differently. So, thanks to my teachers, they woke me up to this. So, I could understand purpose is not one strict thing to follow for life. Correct. அந்த காலகட்டத்தில் அது மாறிண்டே இருக்கும். Simple example. கால தேச வர்த்தமானங்கள். Absolutely. Beautiful. Right? Simple example. My elder daughter is 16. Younger daughter is 10 years old. I am not the same father to these two children. Of course, yes. Right? I am a different father. For the same daughters, I can't be the father who I was 1 month earlier. I have to evolve. Correct. Right? So, அப்போ என்னோட purpose என்ன as a father? இந்த வாரத்துக்கு என் பொண்ணுக்கு இது வேணும். அப்போ என் purpose வேற. அடுத்த வாரம் அந்த purpose வேற. Purpose of a father is different. பட் ஆனால் இந்த டைனமிசம் புரிஞ்சுக்கிறதும் அதை எனாக்ட் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம் இல்லையா நமக்கு? அது it requires a lot of maturity. Yeah, if you're open to it, life will give you the lessons. இல்லையா? You're correct. That's the question. அப்போ என்னோட purpose என்னங்கிற கொஸ்டினை நான் ஹோல்ட் பண்ணிட்டே அதுக்கான செயலை செய்யும்போது பாடங்கள் வருதே. கரெக்ட். ஏன்னா இப்போ நான் என்னுடைய பர்பஸ் என்னோட ஒருத்தர்கிட்ட நான் பிஹேவ் பண்ணுற விதம் இந்த மாதிரி இருக்கணும்னு நான் இப்போ நினச்சி அதே வெறும் கான்டெக்ட் மாறும்போது வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் புரிஞ்சு எதாக்ட் பண்ணேன். எஸ்பெஷலி பிட்வீன் எல்டர்ஸ் அண்ட் சின்ஸ் இந்த கான்டெக்ட்ல பேசும்போது நான் சொல்கிறேன் பிட்வீன் எல்டர்ஸ் அண்ட் சில்ட்ரன் அது வந்து ரொம்ப அந்த டைனமிசம் இஸ் பிகமிங் வெரி ட்ரூ. பியூட்டிஃபுல். இல்லையா? ஸோ ஹேவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் எனிதிங் இந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஹேவ் யூ சீன் பீப்புள் ஹூ ஹவ் பீன் finding it difficult to cope up in changing themselves to this? Very true, sir. I agree. As much as Kala, Desa, Samaya and the Vartamanangal, all of these things is true. The other opposing force which tightens you to one way of living. நான் இப்படி தான் இருப்பேன், நீ என்னைய அக்செப்ட் பண்ணிட்டா பண்ணிக்கோ, இல்லாட்டி போ. That is what the ego does. Right? So, the more this becomes stronger, or the more this becomes ஒன் டைமென்ஷனல். இப்போ நான் ஒரு 10 வருஷமாக ஒரு லீடராக நான் நல்லா ஏதோ பண்ணுறேன். நான் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறேன், உடனடியாக என்னோட பேக்கெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு 2 பேர் கார்லேருந்தே வராங்க. லிஃப்ட்டில் கிளம்பி வந்து என்னோட ஃப்ளோருக்கு வந்தால் குட் மார்னிங் சொல்கிறதுக்கு யாரோ இருக்காங்க. என்னோட ஆஃபீஸ் டேபிள்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு யாரோ இருக்காங்க. நான் போய் உட்காந்து 4 கமாண்ட் கொடுத்தேன்னா செய்யறதுக்கு 5 பேர் இருக்காங்க. ஸோ திஸ் டியூன்ஸ் மீ இன் டு ஏ சர்டன் கைண்ட் ஆஃப் அ பர்சன் ஃபார் நெக்ஸ்ட் 10 years. கவனமாக இல்லைன்னா என்ன ஆகும், நான் இதே ஆளை கொண்டு போய் வீட்டுக்குள்ளே நிறுத்துவேன். அங்கே என் ஒய்ஃப் திட்டுவா, நீ லீடராக இருந்தால் அது அங்கே வாசலே கழட்டி விட்டுட்டுவா. இங்கே உள்ளே வந்தேன்னா கத்திரிக்காய் நறுக்கி தரணும் எனக்கு. கரெக்ட். ரைட்? இஃப் ஐ எம் வில்லிங் டு டூ இட், பொழைச்சேன். இஃப் ஐ எம் ரெசிஸ்டிங் தட், தென் தட்ஸ் வேர் மை ஒர்க் ஹேஸ் டு ஹேப்பன். ரைட்? ஏன்னா ஆஃபீஸில் நான் வேறு மாதிரி இருந்து தான் ஆகணும். ரைட்? ஈவினிங் வீட்டுக்கு போனால் நான் வேறு மாதிரி இருந்து தான் ஆகணும். எல்லாமே ரோல் பிளேன்னு சொல்லாமல் அப்படின்னா டைனமிக்கலி ஹெல்ட் ரோல் கிளாரிட்டி. ஓகே. ரோல் கிளாரிட்டி, என்னோட ரோல் என்னங்கிற கிளாரிட்டி வேணும் வீட்டில். அந்த ரோல் நீங்கள் சொல்கிற மாதிரி டைனமிக்காக மாறிண்டே இருக்கும். பட் ஃபண்டமெண்டலாக நம்ம யாருங்கிற ஒரு குழப்பம் வந்துடாது அப்படின்னா அந்த செல்ஃப் டிஸ்கவரி எங்கேயாவது ஆகணுமோ? இட் இஸ் த்ரூ திஸ் தட் டிஸ்கவரி ஹேப்பன்ஸ். ஸோ இது எல்லாம் பண்ணும்போது எல்லாத்துலேயும் வந்து ஒரு டினாமினேட்டராக இருக்கிற சமாச்சாரம் தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அப்படி சொல்லலாம். ரைட்? அப்படி அதான் கவனமாக இல்லைன்னான்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். ஏன்னா நான் கவனமாக இல்லைன்னா இதுக்கு நடுவுலையே நான் யாருங்கிற கேள்வி வந்துடும். அங்கே போனால் நான் எல்லாரும் மதிக்கிறாங்க, இங்கே வந்தால் நீ மதிக்க மாட்டேங்கிற, சிறப்பு மாதிரி கேட்ட மாதிரி கட்டி வச்சுட்டு வாங்குறேன், நான் எப்படி பண்ணுறது? தோஸ் கொஸ்டின்ஸ் வில் கம். ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ சர்ச். அப்போ நான் யார்? நான் அந்த மாதிரி மரியாதை கொடுக்கப்படக்கூடிய ஆளா, அல்லது நான் கத்திரிக்காய் நறுக்கிறதுக்கு தான் நான்
அவ்வளோதான் நான் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் வில் கம். ஸோ இது எல்லாத்துக்கும் கீழே நம்ம எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்குது. அப்போ நான் யார் வெளிமுகமாக நான் செய்யக்கூடிய செயல்கள் தான் என்னை டிஃபைன் பண்ணுதுன்னா நான் மாட்டின்றேன். கரெக்ட். அப்போது உள்ள நான் யாருங்கிற கேள்வி வச்சுட்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு தானாக வரும். ஓகே, ஸோ that takes us towards the inner leadership. Absolutely. Inner and outer, both are important. Okay. Yes. Okay. So இது வந்து நம்ம RHS, that is leadership பற்றி பேசினோம். Now as the life coach towards these leaders, so how does that actually work? Do you take them through a program or how do you do that? Like how yoga is taught, sir. We meet the person where the person is. Okay. Each person enters into my coaching journey differently. Somebody has become very successful. நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி லைஃப் இஸ் ரியலி குட். ஒரு வீடு வாங்கியாச்சு, கார் வாங்கியாச்சு, ஒரு சில லட்சங்களோ ஒரு சில கோடிகளோ அக்கௌண்ட்டில் இருக்குது, ஒரு நல்ல ரோல் கிளாரிட்டி இருக்குது, ஒரு சிஇஓவாக இருக்கேன் அல்லது எம்டியாக இருக்கேன், விபியாக இருக்கேன், ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன். ஆனால் உள்ளுக்குள்ளே என்னமோ நிம்மதி இல்லை, என்னமோ அடங்கவே மாட்டேங்குது. உள்ளே நச்சன தாட்ஸ் ஓடிண்டே இருக்குது. அல்லது in my profession I am having to work too much. I have to follow my team. I have to push through for results to come. However, I notice என்னோட clients or என்னோட boss, they are sitting so quietly. They are compassionate. அமைதியாக பேசுகிறாங்க, ஆனால் வேலை நடக்குது. எப்படி? ஆனால் நான் இவ்வளோ புஷ் பண்ண வேண்டியிருக்கு. எப்படி? ஸோ அது ஒரு பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி இருக்குது. அல்லது ப்ரொஃபஷ்னலி ஐம் ஓகே, ஐ டோன்ட் ஹாவ் டு வரி. பர்சனலி ஆல்சோ ஐம் ஓகே. ரிலேஷன்ஷிப்பில் ஐம் நாட் ஏபிள் டு பி அ நைஸ் பர்சன். ஏனோ தானா கோவம் வந்துடுது. ஏனோ என் பொண்ணுக்கு என்னோட அக்ரெசிவாக இருக்கேன் அப்படின்னு என் பொண்ணு எனக்கு ஃபீல் பண்ணுறா, அல்லது என் பையனோட என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அவனோட என்னால் கனெக்டே பண்ண முடியல. These could be the points where they come from. அல்லது physical health, mental health, something. Depending on where they come from, it's important to help this person. Okay. Because every leader is doing something really good to the society, contributing something really well. As a result of their contribution, taking the pressure and stress, it's not worth that they go through all these difficulties. I get it. So, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்குறேன். Anyone who tries to walk a path, it may be or may not be a walked upon path, but they choose to walk upon a path, is a leader. அதில் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில டைனமிசம் வேணும், மெச்சூரிட்டி வேணும். அதில் when they find a difficulty, they need help to coach them for that. So this is the combination what we do. True. ஓகே, இப்போ இது வந்து திஸ் ஆல்சோ சேஞ்சஸ். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கால தேச வர்த்தமானங்கள் இருக்கும்பொழுது கான்டெக்ட் மாறும்பொழுது மாறும், ஏஜ் மாறும்பொழுது மாறும். ஹேவ் யூ சீன் பீப்புள் எஸ்பெஷலி இந்த 40களுக்கு அப்புறமா ஒரு சேஞ்ச் ஒன்று வரும். அதுவும் வந்து ஒரு 55 தாண்டும் போது ஒரு சேஞ்ச் வரும். when ஆக்சுவலி நமக்கு கையில் இனிமேல் நமக்கு வந்து மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் நமக்கு என்கேஜ் பண்ணுறதுக்கு இல்லைங்கும்பொழுது ஒரு பெரிய சேஞ்ச் வரும். இந்த டைமில் உங்களுக்கு அவங்களுடைய அந்த சேஞ்சஸ் பார்த்துருக்கீங்களா? நிறையவே பார்த்துருக்கேன் சார். இன்ஃபேக்ட் தட்ஸ் தி என்ட்ரி பாயிண்ட் டு மை கோச்சிங் ஆல்சோ ப்ரிடாமினென்ட்லி. லீடர்ஷிப் கோச்சிங்னா நிறையா இருக்குது. ஓகே, நீ எப்படி பேசணும், எப்படி நிற்கணும், எப்படி கமெண்ட் கொடுக்கணும், எப்படி ஃப்ரேம் ஒர்க்ஸ் கொடுக்கணும், ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ். பட் லைஃப் கோச் ஃபார் லீடர்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி அபவுட் திஸ். ஓகே, ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். ஒரு கட்டத்தில் நான் வந்து ஒரு வீடு வாங்கணும் அல்லது என் ஃபேமிலிக்கு ஒரு ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணணும்னு நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன். ஆனால் திடீர்னு நான் யாருன்னு எனக்கு புரியல. நான் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல. என்னோட அப்பா அம்மாவை நான் எப்படி பார்த்துக்கணும் எனக்கு தெரியல. ஒய்ஃபோட என்னோட ரிலேஷன்ஷிப் அல்லது ஹஸ்பண்டோட என்னோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் தெரியல. ஆல் ஆஃப் தீஸ் கொஸ்டின்ஸ் பிகின் டு ஃபார்ம் அட் தட் பாயிண்ட். இதுக்கு நிறைய புக்ஸும் இருக்குது. மேன் சர்ச் ஃபார் மீனிங்காக இருக்கட்டும், அல்லது யூ ஆர் த மவுண்டைன், இல்லை the second mountain or book இருக்கு. Like you climbed the first mountain, now you've discovered there's another mountain to climb up. So that's become your life journey. That is still you've not known that you have another third mountain also. I agree. Sure. No disillusioning people. I mean, until they choose, otherwise they choose to. Correct. So yeah, I definitely have seen all of this. In fact, these questions also become the important points of conversations inside coaching or outside of coaching as well. Absolutely. Can you tell me any interesting incidents such as where you've met, you don't need to name people, but sure, something where people can take inspiration from, and this is how it has to be அப்படினா உங்களுடைய regarding ஏதாவது give me some more leads. எதை பத்தி சொல்லணும்? For example, a person who's fundamentally been able to change his way of thinking towards leadership, and that is given a break in the way they carry themselves, not necessarily in corporate life, but in life itself basically.
பிகாஸ் திஸ் இஸ் பேசிக்லி லைஃப் கோச்சிங் இல்லையா? எது இங்கே சொன்னால் ரெலவெண்ட்டாக இருக்கும் பாய். அப்படியே அங்கே இருந்துட்டு திடீர்னு டக்கு நீங்கள் வரும்போது இல்லை நீ see the moment it is life coaching போது relevance automatically sets in. ஏஜ் பேரியர்ஸ் இல்லை நம்மளுடைய யார் நம்மளது பார்க்க அது வேண்டவே வேண்டாம், நம்ம திங்க் பண்ண வேண்டாம். The relevance automatically sets in. Sure. Because certain things are very universal in nature. Especially நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த whatever is being told in Yoga Sutra. Yoga Sutra preamble வந்து இந்த வயசுலேருந்து இந்த வயசுக்கு உண்டானவான்னு சொல்லலையே. அது உடம்பு அசைக்கு திங்க் பண்ண ஆரம்பிக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே உண்டு அது. ஸோ அந்த மாதிரி தான் certain things are very universal in nature. ஸோ 2 things சொல்லலாம் சார் இந்த இடத்துல. ஒன்று வந்து ஐ ஒர்க் வித் ஏஐ யூனிட்டோட இந்தியன் சிஇஓ. அண்ட் அவரோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சேலஞ்சஸ் வெரி சிமிலர் டு வாட் வி வர் அன்டில் நவ் டாக்கிங், ரைட்? ஆஃபீஸ்லலாம் சூப்பர் கௌதம், ஆனால் வீட்லேயும் ஓகே. ஆனால் வீட்டில் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிஸ்கஷன் ஐம் நாட் ஏபிள் டு ஹேவ் இட் ஹியர். மை பேரண்ட்ஸ் லிவ் வித் மீ, மை ஒய்ஃப் இஸ் ஆல்சோ தேர், மை 2 children ஆர் தேர். பட் ஏதாவது முக்கியமான டிஸ்கஷன்னா நான் திடீர்னு பேச ஆரம்பிக்கும் போது நான் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரியே பேசுகிறேன். எனக்கே அது வித்தியாசமாக இருக்குது. அது ஒர்க் ஆகலைங்கிறதும் எனக்கு தெரியுது. பீப்புள் ஆர் டிஸ்டன்சிங் ஃப்ரம் மீ அப்படி. அப்போ நான் என்ன பண்ணுறது? தட்ஸ் த கொஷன் தட் ஹி கம்ஸ் வித். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை வெங்காயம் உரிக்கிற மாதிரி உரிக்கணும், ஒரு லேயராக உரிக்கணும். எதனால இது ஏற்கனவே ஒர்க் ஆகிருக்கு, அது ஏன் இங்கே வருது? At this point, what happens is, in the nervous system, ஒரு விதமாக ப்ரெஷருக்கு habituate ஆகிட்டது, like 25, 30, 40 years. And when the nervous system is triggered at home, it has only one pathway of thinking. Correct. அதே போலவே தான் அவுட்புட் வரும். ஆமா. So then we have to, if the person is open to it, we worked with him in the body level. He used to go to Ayurvedic treatment. ஸோ இதை அந்த டாக்டர்கிட்ட பேசி இதுதான் நீடுங்கிறது சொல்லி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் ஃபார் 11 days பண்ணி, அதுக்கப்புறம் அவரோட வாய்ஸை ட்ரெயின் பண்ணி, ஹீ வாண்டட் டு டூ வாய்ஸ் ட்ரைனிங். ஸோ வாய்ஸ் மாடுலேஷனில் நம்ம எங்கேருந்து பேசுகிறோம்? நாபிலேருந்து பேசுகிறோமா, இங்கேருந்து பேசுகிறோமா, இங்கேருந்து பேசுகிறோமா? ஸோ அப்போ என்ன ஆகுது? இப்படி பேசினாலும் பொண்டாட்டிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கம்மியாக பேசணும், அவசியமா ஜாகிரதை, அல்லது பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஆன் அ ஸ்கேல் ஆஃப் 1 to 10 திடீர்னு கோவம் வருது. எடுத்தவனையும் நான் ஆங்கரில் 8 out of 10 அல்லது 9 out of 10 தான் போகிறதுக்கு எனக்கு பழகிருக்கேங்கிற பட்சத்தில் when you want to build a beautiful life, இது ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ எப்படி நான் 2க்கும் போக தெரியணும், எனக்கு தேவையான இடத்துல 8க்கும் போக தெரியணும், தேவையில்லாத நேரத்தில் 0க்கும் வர தெரியணும், லைக் ஒய்ஃப் கிட்ட பேச. கரெக்ட். ஸோ இதுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணுறது? ஸோ ப்ரீதிங் ப்ராக்டிசஸாக இருக்கட்டும். என்னுடைய நோக்கம் என்ன, இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னோட நோக்கம் என்ன, அந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னோட நோக்கம் என்னங்கிறத புரிஞ்சுக்க தெரியணும். ஸோ ஓவர் a period of time இது ஒர்க் பண்ணுறச்சு, தென் he comes back within 2-3 weeks. Ashwin sir, he comes back, he writes a note and he sends it to me, and I immediately read the note and I notice something is different. இதுக்கு முன்னாடி இது வராதே இவர்கிட்ட சொல்லி I call him immediately and he starts weeping. Right? And he says, Gowtham, இவ்வளோ அருமையான ஒரு லைஃப்பில் வாழறேன், ஆனால் ஒரு மாதிரி இறுகின மாதிரியே இருந்துட்டதுனால இத்தனை வருஷமாக இவ்வளோ இந்த பியூட்டி என்னால் பார்க்க முடியல. இன்னைக்கு நான் திரும்பினா என் ஒய்ஃப் அவ்வளோ அழகாக இருக்கா, அவள் பேசுறது அவ்வளோ நல்லா இருக்கு, என் குழந்தைங்க சொல்கிறது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, எங்கள் அப்பா காலையில் பண்ணுற ப்ராக்டிஸ்லாம் இப்போ தான் நான் பார்க்குறேன். இதே வீட்டில் தான் வாழறேன் இத்தனை வருஷமா, ஆனால் அதோட வேல்யூவை நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ சம்திங் அபவுட் த நர்வஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்லி ஷிஃப்ட்ஸ் அண்ட் சடன்லி த பர்சன் ஓப்பன்ஸ் அப் டு see life. இப்போ நீங்கள் சொன்னால நான் வந்து இட் வாஸ் ஒன் திங் வாஸ் அ ரெவலேஷன் ஃபார் மீ. பிஹேவியரல் பேட்டர்ன்ஸுக்கு வந்து physical intervention to the extent of exercises or even Ayurvedic therapy helpsங்கிறது நீங்க சொன்னோன்னே எனக்கு ஒரு ரெவலேஷனாக இருக்குது. Absolutely sir. இதுதான் is the foundation of all that we have stored. This beautiful book called Body Keeps the Score. Okay. அப்படின்னு சொல்லி that the person has the name eludes me, Bessel van der Kolk, அவர் பேர். 40 years of research into one book. What he says, an incident, for example, நான் சின்ன வயசுல இருந்தேன், ஸ்டைலாக உட்காரணும் ஆட்டோலன்னு ஆசை, அதனால ஸ்டைலாக ஆட்டோவில் ஓரத்தில் உட்காந்து காலை வந்து வெளியில் தொங்க விட்டுருக்கேன். ஆட்டோ நான் பிரேக் அடிச்சுட்டு திருப்பி எடுத்தார். பிரேக் அடிச்சதுல என் கால் உள்ள போய் வீலில் மாட்டி என்னைய வெளில எடுத்துருது. he didn't know that. அவர் மட்டும் ஓட்டின்னு போறாரு, நான் தரத்தரன்னு எழுத்துன்னு பண்ணிருக்கேன். ஒரு இன்சிடென்ட் தான், ஆனால் அன்னைக்கு நடந்தது என் உடம்புல இன்னும் உட்காந்துருக்கு. அது எங்கே எனக்கு தெரியுதுன்னா, ஒரு தூரம் ஆட்டோ ஏறும்போதும் ஒரு பயம், ஜெனரலாக ஒரு ட்ராமான்னு சொல்லி விட்டுருவோம் நம்ம. பியூட்டிஃபுல், குட் பாயிண்ட். தட் வேர்ட் இஸ் ட்ராமா. ட்ராமா, ஒரு fantastic person who has done this work for a long time again, he says, I'll give his name, it's coming. He says, trauma is what happens inside of you as a result of what happened to you.
ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிருது, ஆனா ஈவெண்ட் போன பிறகும் எனக்குள்ள ஏதோ நடந்துட்டே இருக்கு. கரெக்ட். ஒன்னு யூ ஆர் ரீலிவிங் தட் மொமெண்ட். எக்ஸாக்ட்லி ரைட். அவர் பேர் மறந்து போச்சு. ரவுண்ட் கிளாஸஸ் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் திஸ் கான்வர்சேஷன் வந்தா சொல்லிடுறேன். அமேசிங் பர்சன். ஆர் ஐ ஃபாலோ ஹிம் ஆன் மை இன்ஸ்டாகிராம். இஃப் யூ ஃபாலோ மை பேஜ் தென் யூ வில் see that also. அப்போ என்ன ஆகுது, என் உடம்புக்குள்ள தான் அதை நான் வாங்கி வச்சிருக்கேன். அடுத்ததா எப்போ எனக்கு அது போன்ற ஒரு சூழல் என் வாழ்க்கையில வருதோ அப்போ அந்த ட்ராமா தானா பேசும். நான் பேச முடியாது, என்னோட சாய்ஸ் அங்கே கிடையாது. கம்பல்சரிவா நான் ஏதாவது ஒன்று பண்ணுவேன். எஸ்பெஷலி ஆஃப்டர் 40, 50, 60, all I have is reliving my first few set of experiences again and again and again, if I have not worked with moving it out of my system. Okay. அதுக்கு தான் breathing practices, physical bodyல work பண்றது, voiceல work பண்றது, நேச்சரோட இருக்கிறது, all of these things become important. Okay. பட் ஆனால் ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் சொன்னதுலேருந்து வாட் ஐ குட் பிக்அப் வாஸ் இஃப் யூ சி தட் ட்ராமாக்கும் சரி விஸ்டம்க்கும் சரி த ப்ராசஸ் இஸ் த சேம். ஓ சேமோ விஸ்டம்க்கு எப்படி, how are you bringing this? விஸ்டம் வந்து விஸ்டம்னு நான் சொல்கிறது லெசன். ஓகே, ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவனை கற்றுக்குறோம். ஆமாம். ட்ராமா அதே தான், ஒன்று பாசிட்டிவாக இருக்குது, இன்னொன்று வந்து நெகட்டிவாக உடம்புக்குள்ளே ரியாக்ட் பண்ணுறது. பட் த ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்சிடென்ட், இம்ப்ரெஷன், இன்ஃபரன்ஸ். கரெக்ட். அண்ட் வி ரீலீவ் தட் எவ்ரி மொமெண்ட். அது ப்ளஷராக இருந்ததுனாக்கா வி கால் இட் லெசன், விஸ்டம், எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. If it is not a pleasure, if it is a torture, I think, yeah, we have trauma. Correct. We call it trauma. Beautiful. The chemical process is the same inside the chemical body. Process, the nervousness, the psychology, all of these things are same. Yeah. You are beautifully landing on this point, sir. It's called the operating system. இதுதான் என்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு நீங்க இங்க இன்புட், இங்க அவுட்புட். This is my way of living. இன்புட் ஆன் எக்ஸ்பீரியன்சஸ் என் உடம்பு வாங்கிக்கிறது, அது இட் லிவ்ஸ் தி வே. அப்பப்போ வைரஸ் க்ளீன் பண்ணி இந்த ட்ராமாவெல்லாம் வெளிய தள்ளணும். தினம் பண்ணணும். சௌச்சம். ஓகே. சௌச்சம் leads to சந்தோஷம். கரெக்ட். It's a beautiful word. சௌச்சம் is what? உடம்பு மட்டும் க்ளீன் பண்ணிக்கிறதா? இல்ல. உச்சந்தலையில இருந்து உலக வரைக்கும். கரெக்ட். ஆல்சோ என்னென்ன ரெசிடியூஸ் இருக்கு from the past, சின்ன வயசுல இருந்து இருக்கிறது, நேத்து நடந்தது, முந்தானேத்து நடந்தது, நாளைய பத்தி யோசிக்கிறதோட ரெசிடியூ எல்லாமே உடம்புல இருக்கும். எப்படி இருக்கும்? படபடப்பா இருக்கும், அல்லது இங்கே ஒரு பெயினா இருக்கும், அல்லது தேவையில்லாத சிந்தனைகளா இருக்கும், அல்லது ஏதோ ஒரு வாய்ஸ் உள்ள இருந்து பேசிட்டே இருக்கும். இது எல்லாமே ரெசிடியூஸ். பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வாட் ஐ ஹவ் சீன் இஸ், இந்த நீங்கள் சொன்னீங்களே இந்த ரெசிடியூஸ், இந்த பேகேஜ் எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் இந்த நம்மளுடைய கரியர், மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் என்கேஜ்மெண்ட் ஓரளவுக்கு முடிஞ்சு ரிட்டையர்மெண்ட் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ரட் மாதிரி, ஒரு தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி பேகேஜோடு போய் நிற்கிறது. ஸோ அப்போ ஹவு டு வி டூ திஸ், ஹவு டு வி அப்ளை தட் ஸோ தட் நீங்கள் சொன்ன மாதிரி தட் கிளென்லினஸ் ஹேப்பன்ஸ் அண்ட் வாட் ஷுட் பீப்புள் இன் தட், அந்த செகண்ட் கேட்டகரி நம்ம பேசணும் இல்லையா, அந்த 50s 60s இருக்கிற கேட்டகரி, என்ன பண்ணலாம் ஃபார் தெம் டு க்ளீன் தெம்செல்ஸ் ஆஃப் ஆல் திஸ் பேகேஜ் அண்ட் மூவ் ஆன்? சிம்பிள் விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே இருக்கு சார். நம்ம தேங்க்ஃபுல்லி வி லிவ் இன் திஸ் தேசம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் யூ வேக் அப் அட் 5 o'clock, யூ ஹேவ் தி ஆக்சஸ் டு என்வாயன்மெண்ட், யூ ஹேவ் தி ஆக்சஸ் டு சன்ரைஸ் பிட்வீன் 5 and 6 o'clock, அண்ட் யூ ஹேவ் ஆக்சஸ் டு some clean air in the morning, you have access to green trees and plants, right? உடம்பு அது ரிலாக்ஸ் ஆகணும்னா இந்த மாதிரி விஷயங்களை தான் ரிலாக்ஸ் பண்ண முடியும். நம்மளோட பஞ்ச கோஷம் எடுத்துக்கலாமே, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய. இந்த அன்னமய கோஷத்தில் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பம். அன்னமய கோஷம் இஸ் a physical body and the environment that I live in. முதல் விஷயம் என்வாயன்மெண்ட்டை கிளியர் பண்ணுறது. அனாவசியமான பொருட்கள், நான் எப்பயோ வாங்கின அவார்டு, யாரோ கொடுத்த எனக்கு வேஷ்டி சட்டை, நான் 10 வருஷம் முன்னாடி யூஸ் பண்ண சட்டை, இது எல்லாத்தையும் முதல்ல காட்டணும். மொமெண்ட் யுவர் லைஃப் ஃபேஸ் சேஞ்சஸ், இட்ஸ் இம்பார்ட்டன்ட் நாட் டு கேரி த பாஸ்ட் லைஃப் இன் டு திஸ் லைஃப். பியூட்டிஃபுல். ஈவன் இன் ஃபிசிக்கல் ஃபார்ம். பியூட்டிஃபுல். இது நம்பர் 1. அப்போது I remember this. Some very wise man here said that if you are able to live your life within the suitcase, ஒரு சூட்கேஸ்க்குள்ள இருக்கிற விஷயங்கள் தான் உன்னோட மொத்த நீட்ஸ் இன் யோர் லைஃப் அப்படின்னா, then you have lived life to your fullest. சில காலகட்டங்களில் நம்மளை சுற்றி அது பெருகும், ஒரு காலகட்டத்தில் அது சுருங்கும் போது allow it to come shorter, right? அது என்ன பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா, அனாவசியமான கிளட்டர் கட் ஆகும். அந்த காலத்தில் அது நடந்தது, அது நல்லபடியாக நடந்தது, அது முடிஞ்சது, தட்ஸ் ஓவர், ரைட்? ஸோ தட்ஸ் தி என்வாயன்மெண்ட். அன்வான்டட் அப்ளிகேஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணி ராம சுத்தமாக வச்சுக்கணும். கரெக்ட். Unfortunately, we have to speak like at computer, like they are computers and machines now, right? I'm going to resist that temptation. இல்ல, பார்க்குறவங்களுக்கு இது இன்னும் ஈஸியாக புரியும். ஆமா, அந்த பர்பஸ்க்கு I agree completely, right? So RAM கிளியராக வச்சுக்கணும், close all the apps, unused apps, and delete all the unused apps. Correct. இது ஒன்று.
ரெண்டாவது எனக்குள்ள சத்தியம் அப்படிங்கிறது தான் வார்த்தை. ஆனால் அந்த சத்தியத்தை நான் எங்கே எப்படி பயன்படுத்துகிறேன்? ஸ்டேயிங் ஆஸ் க்ளோஸ் டு மை ஓன் ட்ரூத் இஸ் அப்சல்யூட்லி எசென்ஷியல். எனக்கு நானே பொய் சொல்லிக்கிறதோ, நான் உங்கள்கிட்டயோ என்னை சுற்றி இருக்கிறவங்கள்ட்டையோ பொய் சொல்லி வாழறதோ இருந்ததுங்கிற பட்சத்தில் அது மறுபடியும் அழுக்கு சேர்த்துட்டே இருக்கும். இட் வில் கிரியேட் ரெசிடியூஸ். ஒன்று, நான் சொன்ன பொய்யை ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது, நான் சொன்ன பொய்க்கு ஏற்ற மாதிரி நான் மறுபடியும் வாழணும். ரைட்? ஏதோ ஒன்று பொய்யான ஒரு விஷயத்தை உண்மையாக்கிட்டே இருக்கணும். Something is at some point in time he becomes schizophrenic also. Absolutely. Right? I mean, அந்த பொய்யை உண்மை நம்ப ஆரம்பிச்சிடும். Exactly. As much as it's a condition for schizophrenic people and it's very sad, I become split within me. Right? ஒரு கட்டத்தில் எனக்கு உண்மை எதுனே தெரியாமல் போயிடும். ரெண்டாவது, I mean, in yoga it's there satyam, asteyam, brahmacharyam, aparigraham. There's one more thing, yamasla. இந்த விஷயங்களை, அதாவது பேசிக்காக என் விஷயங்களை ரெசிடியூ ஃப்ரீயாக நான் வாழறதுக்கான விஷயங்கள், உண்மையை பேசுறது, எனக்கு எது வேணுமோ அதை நான் கேட்டு வாங்கிக்கிறது, என்னுடையது எது இல்லையோ அதை எடுக்காமல் இருக்கிறது. ஓகே, இஃப் ஐ திங்க் நான் ஏதோ செஞ்சேன்ப்பா அது 100 ரூபா வருதுன்னா 100 ரூபாய் நான் கேட்டு வாங்க தெரியணும். ஆனால் 500 ரூபா நீ கொடுப்பாங்கிறதுக்காக நான் வாங்கிட்டு 500 ரூபா கேட்கக்கூடாது. தென் அந்த ரெஸ்ட் 400 ரூபா இஸ் ஸ்டேயிங் வித் ரெசிடியூ ஆஸ் அ ரெசிடியூ வித் மீ. ஒன்று, ரெசிடியூ எப்படியா இருக்கும்னா, 10 இல்லை நான் எப்போ ஏற்பட்ட ஆள் பார்த்தியா, 100 ரூபா வேல்யூ இருக்கிற பொருளை நான் விற்று 500 ரூபா வாங்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஈகோவாக வந்து நிற்கும். அல்லது feeds narcissism. Exactly. Or it also goes the other side and said, எனக்கு உள்ளூர நான் அவங்களை ஏமாத்திட்டேனோ The guilt. Exactly. Right? These are the residues. There is a difference between profiting and profiteering. Beautiful. அது எனக்கு தெரியாது, but if you are connecting it there, beautiful. Say more, what is difference between profiteering? Simple. ப்ராஃபிட்டுங்கிறது பிஸ்னஸில் நியாயமாக சம்பாதிக்க முடியாது. ப்ராஃபிட்டேரிங் இது வந்து ஏமாற்றி சம்பாதிக்கிறது. அது மேக்ஸிமம் நீங்கள் சொல்கிறதே தான். எனக்கு 100 ரூபா விற்றா எனக்கு ப்ராஃபிட் வரும், அது என்னுடைய ப்ராஃபிட். அந்த 100 ரூபா சமாச்சாரத்தை நான் 500 ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்குறான்ற காரணத்துக்காகவே நான் 500 ரூபாய்க்கு விற்றேன்னா அது ப்ராஃபிட்டேரிங். கரெக்ட். ஐ மீன், எஸ், 400 ரூபாய் வச்சு நீ என்ன பண்ணுறதுங்கிறதும் இருக்குது. நான் ஸ்கூல்ஸ் கட்டுறேன், காலேஜஸ் கட்டுறேன். ஓகே, இஃப் தேர் இஸ் சம் ஆனஸ்டி அபவுட் இட், இஃப் தேர் இஸ் சம், பட் அது வந்து ஒரு பிராயஷ்சித்தமாக ஆகுமா? அது பியூட்டிஃபுல் வேர்ட். ஆகலாம். ரைட்? தட்ஸ் வாட் ட்ரூத் அண்ட் ரிகன்சிலியேஷன் இஸ் ஆல் அபவுட். ரைட்? I'm feeling guilty of something. நான் ஏதோ ஒன்று சரியாக பண்ணலை அப்படிங்கிற ஒரு காரணத்தால் நம்ம அது பண்ணலாம். அல்லது எனக்கு அது பண்ணணும், ஆனால் எனக்கு இதுதான் வருது, நான் இங்கே ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணி நான் அந்த காஸ்ட்க்கு ஆட், ஒரு ராபின்ஹுட் மாதிரி. எஸ் அண்ட் நோ. ரைட்? கேபிட்டலிஸ்டிக்காகவும் அது பண்ணலாம். ரைட்? தட்ஸ் தேட். ஸோ அந்த சத்தியம், அஸ்தேயம், அபரிகிரகம், பிரம்மச்சரியம், ஸோ இந்த விஷயங்கள். ஸோ இது ரெண்டாவது. முதல்ல ஃபிசிக்கல் என்வைரன்மெண்ட் சொல்றது யமாஸ் அண்ட் நியமாஸ். ரைட்? முதல்ல ஃபிசிக்கல் என்வைரன்மெண்ட். ரெண்டாவது, பாடியை ஒரு பேர் மினிமம் ரிகர், ஒரு ரொட்டீனில் வைக்கிறது. ஒரு குறிப்பிட்ட டைம், 5 மணியாக இருக்கட்டும், 3:30 மணியாக இருக்கட்டும், பிரம்ம முகூர்த்தத்தில் தான் எழுந்துப்பேன்னா சரி, ஓகே. இல்லை நான் 7 மணிக்கு தான் எனக்கு எழுந்துக்க வருமா, சரி, ஓகே. ஆனால் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி அதில் எழுந்துக்கும். தட்ஸ் one minimum, bare minimum thing that I do on a regular basis in every single day. Right? இப்போ 7 மணிக்கு நான் எழுந்திருக்கணும் அப்படின்னா அப்போ நான் தூங்க போக வேண்டியது அட்லீஸ்ட் ஒரு 10 மணிக்கோ 11 மணிக்கோ. ஒரு ஆங்கர் பாயிண்ட். அப்சல்யூட்லி. ஏதாவது ஒன்று ஆங்கர் ஃபிக்ஸ் பண்ணால் உடம்பு அதை சுற்றி அந்த கட்டை அடித்த மாடு மாதிரி அதை சுற்றி தான் மேயும். ரைட்? ஸோ தேட் பிகம்ஸ் யுவர் ஆல்சோ லிமிட்டேஷன் ஆஃப் அனாவசியமாக 10 விஷயங்களை பண்ணி அதுலேருந்து வர சேலஞ்சஸை இழுத்து போட்டுக்காமல் இருக்கிறதுக்கு அது இட் பிகம்ஸ் அ செகண்ட் பாசிபிலிட்டி. ஸோ ஹவு டு யூ நவ் remove the baggages and become more clearer as you go to the next phase of life? First physical environment, ரெண்டாவது physical bodyயோட bare minimum rigor, மூணாவது சாப்பாடு. ஆசை யாரை விட்டது, இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை ஏதாவது ஒரு ரொட்டீனுக்குள்ளே கொண்டு வரணும். ஒரு வாரத்துக்கு ஒரு தினம் ஒன்று சாப்பிட்டுக்கிறேன், அல்லது ஒரு நாளைக்கு ஒரு தினம் இதை சாப்பிட்டுக்கிறேன், அல்லது இந்த நேரத்தில் இந்த அளவில் இதை சாப்பிட்டுக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது. ஸோ இந்த 3 விஷயங்களை நம்ம ஒரு என்வைரன்மெண்ட்டை கிளியர் பண்ணி பாடியை ஒரு ரொட்டீன், ஒரு ஆங்கர் பாயிண்டில் கொண்டு வந்து ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டோம், ஒரு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டோம், அல்லது ஒரு வாக்கிங் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குன்ற பட்சத்தில் 80% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் ஆர் அவுட் ஆஃப் த பாஸ்ட். ஓகே. ரெஸ்ட் ஆஃப் த 20% இஸ் நவ் வாட் டு ஐ டூ வித். எனக்கு என் பையன் கூட பேசணும்னு ஆசையாக இருக்கேன், என் பையன் என் கூட பேச மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுறது? நோ, ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் தட் கேன் பி ஒர்க்ட் வித் as we go. Okay. Does this answer the question? Of course, yes. Of course, yes. This is exactly the problems most people there face also. நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல அந்த பேக்கேஜஸ்ங்கிறது physically and mentally. Correct. நீங்க சொல்ற மாதிரி நிறைய சேர்த்து வச்சுக்கிறது, போதும் என்ற மனமே பொன் செய்ய விரும்புங்கிறது இல்லாம என்கிட்ட வரும்போது நிறைய பேர் கேட்போம். முதல்ல வந்து யூனோ சம்திங், வீடு வாங்கும்போது சீனியர்ஸ் வந்து
அடிக்கடி கேட்கறது எனக்கு லாஃப்ட் பத்தலை அப்படிமா. நான் லாஃப்டே வைக்க மாட்டேன் உங்களுக்கு. வெல் டன். சாரி, வெல் டன் சொல்றேன், என்ன திட்டாதீங்க. ஏன்னா எதுக்கு அந்த பேக்கேஜ்? எனக்கு என்னுடைய காரணம் வேற. என்னுடைய காரணம் இவங்க வந்து லாஃப்ட் மேலே ஏறுறேன்னு அடிக்கடி ஏறுவாங்க, மேலே சேர் மேலே ஏறுவாங்க, கீழே விழுவாங்க. தட் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. There is also minimalistic lifestyle இன்னைக்கு ஜப்பான்லலாம் சொல்றாங்க இல்லையா, அதுதான். அதாவது ஐ திங்க் நம்ம யோக சூத்ரால சொல்லியிருக்கோம், keep yourself as minimal as possible. So it has been very interesting, sir. அதாவது ஒரு லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு நம்ம கான்செப்ட் எடுத்துன்னு, அந்த லீடர்ஷிப்புங்கிறது வந்து வெறும் நம்ம ஒரு கார்பரேட் லீடர்ஷிப்பாகவோ இல்லாட்டாக்கா ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பாகவோ ஒரு ரிலீஜியஸ் லீடர்ஷிப் கல்ட்டு லீடர்ஷிப்பாகவோ இல்லாமல் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு லீடர்ஷிப் இருக்குது. அந்த லீடர்ஷிப்பை டேப் பண்ணி நம்மளுடைய லைஃப்பில் நம்மளோட பீங் அ லைஃப் கோச் டு தட் பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் ஆஃப் லீடர்ஷிப் இன் எவ்ரிபடிஸ் மைண்டு. அண்ட் அதை வந்து ஒரு நம்ம சொல்கிற அந்த ஹாப்பினஸ் கோஷன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டை எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம், அதுக்கு ஃபிசிக்கலி எப்படி அது கான்ட்ரிபியூட் பண்ணுறது, சைக்கலாஜிக்கலி எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு நட்ஷலில் ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஐ எம் ஷுர் திஸ் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல் டு ஆல் அவர் வியூவர்ஸ். And I encourage all our audience viewers to please get in touch with Shri Gowtham Balaji for if you need more help, because this is extremely useful. And I thank you very much for coming in and enlightening us about what you do. Thank you. Thank you, sir. Really appreciate you valuing this information. தேடி பிடிச்ச நீங்க இருந்தோ எடுத்துன்னு வந்து இதை பற்றி பேச வச்சது. I'm really grateful to you. Thank you for the great work that you do. I really want to thank you for thanks a lot. Thanks a lot. Thank you, sir. Thank you.